டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வலியுறுத்தல் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என திருமாவளவன் கோரிக்கை வைத்திருக்கிறார். டெல்லியில் சற்று முன்பாக நடந்து முடிந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 25 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் பேசிய பிசிக தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, திருமாவளவன் கூறிய கருத்து எதன் அடிப்படையில் காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்? கூட்டணி வடிவத்திலா அல்லது வேறு ஏதேனும் யுத்தியிலா? என்ன விவரம்? மிகவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடுகளை குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சனம் செய்திருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆலோசனையில் பங்கேற்ற திருமாவளவன் தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா கூட்டணியின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படும் திமுக பலவீனம் அடையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போலவே அவர் கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை சரியாக இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆகியவை பலவீனம் அடைந்திருக்கின்றன என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்து இந்த ஒற்றுமையை வலுவாக முன்னெடுப்பதற்கு, அதாவது இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை வலுவாக முன்னெடுப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் பாலா, தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்பே கூட்டணியில் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுக்கு போட்டியிடுவதற்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும், அது தவிர மாநிலங்களவை இடம் வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தது. அந்த சமயத்திலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்ட சூழ்நிலையில்தான் பின்னர் தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு தற்போது காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். அதிலே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். மேலும் ஒரு மாநிலங்களவை இடமும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் இந்தியா கூட்டணியின் வலிமைக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழல் அல்ல என திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலே இந்தியா கூட்டணி காங்கிரசின் நடவடிக்கைகள் அணுகுமுறைகள் காரணமாக பலவீனப்பட்டிருக்கிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார் பாலா. கணபதி, காங்கிரஸோட அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என திருமாவளவன் சொல்வதன் மூலம் திமுகவை இந்தியா கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரா? நிச்சயமாக. அதாவது இன்று கூட்டத்திலே கலந்து கொண்ட பெரும்பாலான தலைவர்கள் தெரிவித்த கருத்து என்ன என்றால், திமுக இந்த கூட்டணியில் தான் இருக்கிறது, இன்றைய ஆலோசனையில் கலந்து கொள்ளவில்லை. இன்றைய ஆலோசனையை புறக்கணித்திருந்தாலும் திமுக இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது, அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள் என வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே திமுக எந்தெந்த காரணங்களுக்காக அதிருப்தி அடைந்து தற்போது இன்றைய கூட்டத்தில் பங்கேற்காமல் இருக்கிறதோ அந்த முக்கியமான அம்சங்களுக்கான மாற்று நடவடிக்கைகளை காங்கிரஸ் எடுக்க வேண்டும், அதை சரிப்படுத்தும் விதத்திலே காங்கிரஸ் செயல்பட வேண்டும் என்பதே திருமாவளவன் பேசியதின் முக்கிய கருத்தாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணியில் தொடர வேண்டும், திமுக இந்தியா கூட்டணியிலேயே முக்கிய அங்கமாக இருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சி திமுக உள்ளிட்ட கட்சிகளை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார் பாலா. கணபதி, வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது? குறிப்பா காங்கிரஸ் தலைவர் பேசுகையில் 2 மாசத்துக்கு ஒருக்க கூட்டத்தை கூட்டணும், இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா திமுக அல்லாத ஒரு இந்தியா கூட்டணி இன்றைய ஆலோசனையில ஈடுபட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப திமுக எதிர்காலத்தில் அவங்கள சேர்க்கணும், அது பற்றிய விவாதம் ஏதேனும் நடைபெற்றதா? நிச்சயமாக இந்தியா கூட்டணி வலுவாக ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தல் தொடர்கிறது. அதற்காகத்தான் மல்லிகார்ஜுன் கர்கே
2 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டம் நடைபெற வேண்டும். மேலும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலே தினசரி ஆலோசனை நடத்தி மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே எத்தகைய நிலைப்பாடுகளை ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என பேசியிருக்கிறார். இன்று நடைபெற்ற கூட்டத்திலே திமுக கலந்து கொள்ளாதது மட்டும் பிரச்சனை அல்ல, வேறு பல பிரச்சனைகளும் இருக்கிறது பாலா. ஒன்று, கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரசின் நிலைப்பாட்டை இதே போலவே விமர்சனம் செய்திருக்கின்றன. கேரளாவிலே சட்டப்பேரவை தேர்தல் நடந்த போது முதலமைச்சராக இருந்த விஜயனையும் பாரதிய ஜனதா கட்சியையும் தொடர்பு படுத்தி காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்திருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இது போன்ற நடைமுறைகளை காங்கிரஸ் கையில் எடுக்க கூடாது, தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போலவே மேற்கு வங்கத்திலும் நாம் பார்க்கிறோம், திரிணாமுல் காங்கிரஸ் இடையே பல்வேறு மோதல்கள் இருக்கின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு சேர வேண்டும் என கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதே போலவே டெல்லியிலும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இடையே மோதல் நிலவியது. இந்த மோதல் போக்குகள் காரணமாக தற்போது ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலே இல்லை. 2024 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இந்தியா கூட்டணியில் பங்கேற்கவில்லை என்ற ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள். பஞ்சாப் மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. குஜராத் மற்றும் கோவா உள்ளிட்ட மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போட்டியிடுகிறது. இப்படி பல்வேறு முரண்கள் உள்ளன. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற வலியுறுத்தல் தொடர்கிறது பாலா. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.